விஜய் ஆட்சி பெறலாம் வாய்ப்பே இல்லை. அவர் ஓட்டை உடைக்கலாமே ஒழிய முதல் தேர்தலில் அவர் சிஎம் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது. சீமானையும் விஜயையும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை என்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான, எல்லாரையும் முத்திர குத்துற வேலை அது. ஆனால் திருமாவுக்கு வர கோவம் என்னன்னா, விஜய் அவங்க ஓட்டை அடிச்சுட்டு போகிறாரு, திருமா ஓட்டை கணிசமாக விஜய் எடுக்கிறாரு. அந்த கோவம் இருக்குது திருமாவுக்கு. சதா சர்வகாலமும் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சிறுபான்மையின மக்கள் மத்தியிலேயே ஒரு அச்ச திமுக ஏற்படுத்துதுன்றது உண்மை. திருப்பரங்குன்றம் இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா திமுக ஆரம்பத்திலேருந்தே கொஞ்சம் உஷாராக இருந்திருந்தால், அரசு இயந்திரம் செயல்பட்டு தான் இந்த அளவுக்கு போயிருக்காரு. மொத்தமாக கவனத்தை திசை திருப்பறதுக்கு திமுக பல தில்லாலங்கடி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. 4 முனை போட்டி உறுதியாக இருக்கிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம். யார் வெற்றி பெற்றாலும் நிர்வாகம் என்பது மிக கடினமானதாக இருக்கப் போகிறது. இலவசங்களும் ஊழலும் தமிழ்நாடு கஜானாவை சூறையாடி கொண்டிருக்கிறது. யார் ஜெயித்தாலும் என்னத்தை செஞ்சு கிழிக்க போகிறாங்கன்றதான் நம்ம கவலைப்பட வேண்டியது. யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் அது அவங்கவுங்க பிரச்சனை. அது மக்களுக்கு என்ன லாபம்? முதன்முறையாக தமிழகம் தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி நகருகிறதுன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் தொங்கு சட்டமன்ற அமைவு தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. யாருக்கும் மெஜாரிட்டி கொடுக்கக்கூடாது. திமுகவும் கொடுக்கக்கூடாது, அதிமுகவும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைந்தால் அது பல்வேறு விதமான சிக்கல்களை கொண்டு வரும். அது ஒரு புது கல்ச்சராக தான் இருக்கும். தேர்தலில் எங்களை சந்தித்து ஓட்டு கேட்க வரும்போது நீங்கள் கூட்டணியாக தான் வரீங்க. ஆனால் ஜெயிச்ச பிறகு மட்டும் நீங்கள் தனி கட்சி தானே ஆட்சி பண்ணுறீங்க. அது ஏற்புடையதல்ல. உண்மையான ஜனநாயகம் என்பது கூட்டணி அரசு தான். நீ எலெக்ஷனுக்கு போய் தனியாக நின்று ஜெயிக்க முடியாதுன்னும் போது, எல்லா கட்சியும் சேர்ந்து தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னும் போது, நீங்கள் தனியாக மட்டும் எப்படி ஆள முடியும்? பீகாரில் 66 லட்சம் பேரை நீக்கினதுக்கு ஓட்டு சோரின்னு பெரிய அளவில் அலப்பறை செய்த காங்கிரஸ், திமுக. இங்கேருந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பீகாரில் போய் கலந்துக்கிட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட நீக்கப்பட்டிருக்கும் போது, அன்னைக்கு அது கூட சிஎம் எதை கருத்து தெரிவிச்சாரோன்னு எனக்கு தெரியல. திமுக ரொம்ப கார்டடாக தான் பேசிட்டாங்க. 2 வாரம் ஆகுது வெளியில் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆக போகுது. இது வரைக்கும் இது சம்மந்தமாக எதுவுமே, கிட்டத்தட்ட திமுக எதுவுமே பேசல.